ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது 200 லிட்டர் ப்ளூ ஸ்டார் டீப் ஃப்ரீசரு. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, கேஸ் லீக் ஆயிடுச்சு. கேஸ் லீக்கேஜ் எந்த இடம் அப்படின்னா, ஃப்ரீசர் காயில்ல, அதாவது எவாபரேட்டர் காயில்ல வந்து கேஸ் லீக் ஆயிருக்கு. நம்ம அதை சரி பண்றதா இருந்தா நம்ம ஓப்பன்ல பைப் அடிச்சு எடுக்கணும். எவாபரேட்டர் காயிலும் கண்டென்சர் காயிலும் இந்த ஃப்ரீசர்ல வந்து இன்பில்டா வரும். பாடியில இன்பில்டா வர்றதுனால ஒரு தடவை கேஸ் லீக்கேஜ் ஃபால்ட் வந்துச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் டைம் நம்ம கேஸ் ஆட்டிங் பண்றது கண்டென்சர் காயிலும் எவாபரேட்டர் காயிலும் நம்ம ஓப்பன்ல தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அடிச்சாதான் ரிப்பீட் ஃபால்ட் எதுவும் வராது. சரி, நம்ம இந்த ஃப்ரீசருக்கு எப்படி கேஸ் ஆட்டிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோவில் வாங்க. நம்ம இந்த இடத்துல கண்டென்சர் காயில் ஓப்பன்ல அடிச்சிடலாம். இப்போ நம்ம அந்த ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீசர் காயில நம்ம டீப் ஃப்ரீசருக்கு அட்டாச் பண்ண போகிறோம். எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். 300 லிட்டர் ரெஃப்ரிஜிரேட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீசர் காயில் நம்ம இந்த இதில் எவாப்ரேட்டர் காயில் நம்ம இந்த ஃப்ரீசருக்கு அட்டாச் பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு இந்த 200 லிட்டர் டீப் ஃப்ரீசருக்கு தேவையான கூலிங் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்கு யூஸ் பண்ணக்கூடிய 300 லிட்டர் ஃப்ரீசரை நம்ம இதில் அட்டாச் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால நான் அந்த வீடியோவில் வந்துட்டு ஃப்ரீசர் காயில் அட்டாச் பண்ணுறது, கண்டென்சர் காயில் அட்டாச் பண்ணுறது, இந்த ஃபிட்டிங் ஒர்க்கு, வெல்டிங் டைமிங் எல்லாம் கொஞ்சம் நான் ட்ரிம் பண்ணியிருக்கிறேன். ட்ரிம் பண்ணாமல் ஒர்க்கை ஃபுல்லாக வீடியோவில் காட்டினோம்னா டைமிங் ரொம்ப ஜாஸ்தியாகும். 1 ஹவருக்கு மேலே ஓடும். அது பொறுமை இருக்காது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உள்ளக்க ஃப்ரீசர் காயில் அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்து வெளியில் கண்டென்சர் காயில் அட்டாச் பண்ணிட்டு கேஸ் ஆட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கண்டென்சர் கம்ப்ரஸர் பக்கத்தில் உள்ள ஃபேன் லீப்பு தட்டாத அளவுக்கு டிஸ்சார்ஜ் லைனை நம்ம வெளியில் எடுக்கணும். அதுக்காக செப்பரேட்டாக ஒரு ஹோல் போடுறோம். டிஸ்சார்ஜ் லைன் தனியாக வெளியே எடுத்து விட்டுட்டு கண்டென்சர் காயில் நம்ம அடிச்சிடலாம்.
இப்போ நம்ம கண்டென்சர் காயிலும் ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்ததா கம்ப்ரஸர்ல வெல்டிங் காயில் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வேக்கம் போட்டு கேஸ் எடுத்துடலாம். வாங்க அடுத்த வருஷம் பார்க்கலாம். இப்போ நம்ம கண்டென்சர் காயில் அடிக்கிறதுக்கு முன்னாடி கம்ப்ரஸர்ல இருந்து டிஸ்சார்ஜ் லைனை ரிமூவ் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் எல்லா வெல்டிங்கும் கரெக்டாக அடித்தாச்சு. வெல்டிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக சக்ஷன் பைப்பை வெல்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்த்துடலாம். அப்போ தான் கேப்லரி வெல்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்றது தெரியும். வெல்டிங் ஒர்க்கில் ஏதாவது தப்பு நடந்து ஓவராக ஆடி இறங்கி அடைச்சிச்சுன்னா சக்ஷன் அடைச்சிடும். அதனால் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு கடைசி வெல்டு அடிச்சுக்கலாம். கம்ப்ரஸர், டிஸ்சார்ஜ் லைனு, கேப்லரி, ஃபில்ட்ரு, கண்டென்சர் வெல்டிங் எல்லாமே பக்காவாக அடித்தாச்சு. வெல்டிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடப்பு எதுவும் கிடையாது, நல்லா இருக்கு. அடுத்து நம்ம சக்ஷன் லைன் மட்டும் வெல்ட் அடிக்கணும். வாங்க வெல்டிங் அடிச்சிடுவோம். நம்ம இப்போ டிஸ்சார்ஜ் லைன் வந்து கேப்லரு, கண்டென்சரு, ஃபில்ட்ரு எல்லா வெல்டிங்கும் அடித்தாச்சு. லாஸ்ட்டாக இப்போ நம்ம சக்ஷன் லைன் வெல்ட் அடிக்கிறோம். இந்த வெல்டிங் அடிச்சு முடிச்ச வரணும் நம்ம வேக்கம் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃப்ரீசரில் வெல்டிங் ஜாயிண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு வேக்கம் போட்டுட்டு ப்ராப்பராக கேஸ் வைக்க போகிறோம். வேக்கம் ஜஸ்ட்டு ஒரு ½ hour ரன் பண்ணலாம். 8 hours போடணும். ஆனால் நம்ம அது ஃபேக்ட்ரியில் போடுற மாதிரி இங்கே போட முடியாது. நம்ம ஜஸ்ட் ஒரு ½ hour வேக்கம் போட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 1/2 மேலேயே வேக்கம் போட்டாச்சு. இப்போ வேக்கமாக க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து வேக்கம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு கேஸ் கொடுக்கலாம். நம்ம இந்த கேஜில் கேஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர் பட்ஜி கண்டிப்பாக பண்ணணும். ஏர் பட்ஜி பண்ணிட்டு நம்ம கேஜை ஓப்பன் பண்ணலாம். ஏர் பட்ஜி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீசரை ஆஃப் கண்டிஷனில் ஏர் ப்ரெஷர் ஒரு 40 வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம எம்டியில் 40 பவுண்டு வச்சிருக்கிறோம். ஆன் பண்ணிட்டு கரெக்டாக 10 பவுண்டு நியரஸ்டாக கேஸ் கொடுத்துருவோம். கேஜில் இப்போ கரெக்டாக 15 பவுண்டு ப்ரெஷர் வச்சுருக்குறோம். கூலிங் நல்லா இருக்குது. இப்போ கேஜை ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம கிராஸில் வெயிட் போட்டு தான் கேஸ் கொடுத்துருக்குறோம். கேஸ் வந்து கரெக்டாக 110 கிராம் ஏற்றணும். அதை நம்ம கரெக்டாக கொடுத்துருக்குறோம். இப்போ நம்ம மிஷினில் இருந்து கேஜ் ஓஸை ரிமூவ் பண்ணிடலாம். ஹேண்ட்ஸு கரெக்டாக 0.5 எடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், கூலிங் நல்லா அருமையாக இருக்குது. ரிட்டர்ன் கூலிங் நல்லா இருக்குது. நம்ம ஒரு 2 ஹவர்ஸ் இதை ரன் பண்ணிவிட்டு உள்ள டெம்பரேச்சர் +5 டிகிரி வரைக்கும் வருதுவான்னு பார்க்கலாம்.
இப்போ நம்ம இந்த ஃப்ரீசர்ல எல்லா ஒர்க்குமே 100% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கேஸ் ஆச்சும் ஒர்க்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சு. இந்த ஃப்ரீசர்ல கூலிங் லெவல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம இதை ஆன் பண்ணி ஒரு 2-3 ஹவர்ஸ் மேலே ஆச்சு. உள்ள கூலிங் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 0.8 டிகிரி தான் இருக்கு. உள்ள பார்த்துக்கலாம். டோர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கூலிங் நல்லா அருமையா இருக்கு. 1/2 பக்கெட் தண்ணி வச்சிருந்தோம், அதுவும் நல்லா ஃப்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம சக்ஷன் லைனுக்கு பாடியில் ஹோல் போட்டதை பஃப் யூஸ் பண்ணி அடைச்சாச்சு. அப்போ தான் பாட்டத்தில் கம்ப்ரஸர் சைடு எதுவும் வாட்டர் லீக்கேஜ் வராது. நம்ம கேஸ் ஆச்சும் ஒர்க்கு 100% கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒர்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.